அப்ப நமக்கு எதிராக பண்ணி நம்ம கட்சி போன முறை நமக்கு 4 எம்எல்ஏ இருந்துச்சு, இந்த முறை நமக்கு 2 எம்பி இருக்குது, இந்த மாதிரி வெறும் 2 எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன காரணத்தினால அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அப்ப வந்து விசிகா என்ன நினைக்குது, திரு வன்னியரசு என்ன சொல்லியிருக்காரு உள்ள நம்ம அறிஞ்ச செய்தியில பாத்தீங்கன்னா, திரு டிவிகேக்கு நம்ம சப்போர்ட் பண்ண நம்ம கட்சி அழிஞ்சிரும். நீங்க ஈகோவா நீங்க இப்படி பாத்துக்கிட்டீங்கன்னா ஆதவர்ஜுனா செஞ்சு சரி நேரம். அவர் வந்து அங்க வந்து கிங் மேக்கரா இருக்கிறாரு, அங்க பிளான் பண்றாரு, ஃபுல்லா எல்லாம் பண்றாரு, நம்பர் 2 நம்பர் 3 உட்கார்ந்துருக்காரு. அப்ப வந்து இது மாதிரி ஒரு விஷயம். அப்ப அவங்க வருவாங்களான்னு தெரியல. எந்த முடிவு எடுத்தாலும் நாங்க ஒன்னா தான் முடிவு எடுப்போம்னு கம்யூனிஸ்ட் கட்சி போறான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க டெல்லியில வேற வைக்க கேட்க வேண்டியிருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தேக்கம். அப்ப எங்கேயுமே ஒரு கிளியர் பிக்சர் கடையில என்ன இருக்கும். 3வது பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. திரும்ப சசி நான் 3 சீஃப் மினிஸ்டர் சொன்னேன் நான் 2016ல. என்ன கணக்கு, இபிஎஸ் ஓபிஎஸ் ஜெயலலிதா 3 பேர் பார்த்தோம். சசிகலா அவர்கள் தனக்கு ஆதரவு பெரும்பான்மை இருக்குன்னு கேட்டு ஆளுநர்கிட்ட போயிட்டாங்களா போகலையா? ஆளுநர்கிட்ட போயிட்டாங்க, நம்பர் கொடுத்துட்டாங்களா கொடுக்கலையா? பதவியேற்புக்கு இதே போல திரு விஜய்க்கு வந்தது போல இதே போல வந்து பதவியேற்புக்கான ஏற்பாடு நடந்துருச்சா நடக்கலையா? அப்ப அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு தகவல் சொல்லுது, சசிகலா அவருடைய கேஸ், ஜெயலலிதா அவருடைய சொத்து வழக்கு கேஸ் வருது. அப்ப சசிகலா தான் A2 அங்க இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இவ்வளவு நாள் பொறுத்தீங்க, ஒரு வாரம் பொறுங்க அப்படிங்குது. அப்ப ஆளுநர் 122ங்கிற நம்பர் இருக்கு, நல்லா ஞாபகம். 118 இல்ல 19 இன்னைக்கு நம்ம சண்டை போட்டுருக்கோம். 118 இல்லாத போதே ஏன் பண்ணல எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. சசிகலா அவர்களுக்கு 122 சீட் இருந்துச்சு, அன்னைக்கு பதவியேற்பு நடத்தலையே. ஏன்? ஏன்னா அன்னைக்கு பதவியேற்பு தான் மறுநாள் முதலமைச்சர் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப இன்னைக்கு பதவி இருக்கிறாங்க முதலமைச்சர், மறுநாள் முதலமைச்சர் ஜெயிலுக்கு போறாங்க. என்ன கணக்கு? அன்னைக்கு இருந்த ஆளுநர் வந்து வெயிட் பண்ணி